வணக்கம் நண்பர்களே. உங்கள் எம்எஸ். தமிழகத்தில் பொதுத் தேர்வு எழுத இருக்கக்கூடிய 10, 11, 12ஆம் வகுப்பு மாணவர்கள் ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய நாட்கள் ஆரம்பமாயிருச்சு அப்படின்னு சொல்லணும். இனி இருக்கக்கூடிய ஒவ்வொரு வினாடியும் முக்கியம் அப்படின்னு சொல்லணும். பொதுத் தேர்வுக்கு மிக முக்கியமாக சொல்லணும்னா 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுக்கு இன்னிலிருந்து இன்னும் வெறும் 16 நாட்கள் தான் இருக்குது. வரக்கூடிய மே 5ஆம் தேதி எக்ஸாம் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆக போகுது. இதற்கிடையில் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா மிட்டம் டெஸ்ட் இருக்குது, அது இல்லாமல் ப்ராக்டிக்கல் எக்ஸாம்ஸ் இருக்குது. இதனோட உள்ளூரில் திருவிழா, நண்பர்கள் வருகை, உறவினர்கள் வருகை, வீட்டில் எந்த அளவுக்கு ஒத்துழைப்பு கொடுக்குறாங்க, ஸ்கூலில் எந்த அளவுக்கு உங்களை வழி நடத்துகிறாங்க, இதையெல்லாம் பொறுத்து தான் நீங்கள் படிக்க முடியும். நம்முடைய படிப்புக்கு நிறையா சப்போர்ட்டும் இருக்குது, நிறையா தடைகளும் இருக்குது. இந்த தடைகள் எல்லாத்தையும் தாண்டி நாம் இந்த 16 நாட்களில் முழு வீச்சில் தேர்வுக்கு தயாராக வேண்டியிருக்கு. இதற்கிடையில் நமக்கு நிறையா மனக்குழப்பங்களும் இருக்குது. அங்கங்கே போராட்டங்கள் நிறைய நடந்துக்கிட்டு வருது. தேர்வுக்கு இன்னும் பாடத்திட்டத்தை குறைக்கணும், சில இடங்களில் பார்த்திங்கன்னா தேர்வே வேண்டாம் அப்படின்னு கூட போராட்டம் நடைபெற்றுக்கிட்டு இருக்குது. இது நம்முடைய மனசுக்குள்ளே குழப்பத்தை ஏற்படுத்தலாம். பொதுவாக சிலபஸ் ப்ராப்பராக முடித்து டெஸ்ட் வச்சா நல்லது அப்படிங்கிற கருத்தில் எனக்கும் உடன்பாடு தான். சிலபஸை இன்னும் குறைச்சிருக்கலாம். சொல்லப்போனால் அமைச்சருடைய ஒரு பேட்டிக்கு பிறகு தான் இந்த குழப்பம் ரொம்ப அதிக அளவில் அதிகரிச்சுது. அதற்கு முன்னாடி கூட சிலபஸ் குறைக்கணும்னு கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் அந்த பேட்டிக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அது ரொம்பவே தீவிரமாயிருச்சு அப்படின்னு தான் சொல்லணும். அமைச்சர் திரும்ப திரும்ப மீண்டும் தெளிவுபடுத்திக்கிட்டே இருக்கார். தேர்வுகள் அந்த ஒரு பேட்டிக்கு அப்புறம் மீண்டும் சொல்லும்போது எச்சரிக்கையாக தான் சொல்லிக்கிட்டு இருக்காரு. தேர்வுகள் இப்படித்தான் நடக்க போகுது அப்படின்னு. ஸோ அதனால் நம்ம அதில் என்ன நடவடிக்கை எடுக்க போகிறாங்க சட்ட ரீதியாக அப்படிங்கிறது தெரில. மாணவர்களுடைய போராட்டம் நீங்கள் ஒரு பக்கம் நடத்திக்கிட்டு இருந்தாலும் கூட உங்களுடைய படிப்பையும் தொடர்ந்து கவனிக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய வேண்டுகோள். நம்முடைய எதிர்காலம் நம்முடைய கல்வியில் இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கணும். ஸோ இப்போ நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் தொடர்ந்து உங்களோட படிப்பை கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருக்கிறது தான். எக்ஸாம் நெருங்கிருச்சு அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கிட்டு உங்களோட ஸ்கெட்யூல் படி என்ன நீங்கள் எதிர்காலத்தில் ஆக போகிறீங்க அப்படிங்கிறத பிளான் பண்ணி, ஏற்கனவே நம்முடைய வீடியோஸில் எல்லாம் எதுக்கு படிக்கணும், எப்படி படிக்கணும் அப்படிங்கிறத பற்றிலாம் சொல்லியிருக்கோம். அதை பாருங்கள். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய படிப்பை கண்டினியூ பண்ணுங்கள். ஞாபகத்தில் வச்சுக்க, இன்னும் வெறும் 16 நாட்கள் மட்டும்தான் இருக்குது. ஒரு நாளைக்கு நீங்கள் 10 மணி நேரம் படித்தா 160 மணி நேரம் தான் இருக்குது. 12 மணி நேரமே படித்தாலும் 192 மணி நேரம் தான் இருக்குது. ஸோ அதிகபட்சம் ஒரு 200 மணி நேரம் தான் படிக்க முடியும். அந்த 200 மணி நேரத்துலையும் உங்களுக்கு எக்ஸாம் இருக்குது, உங்களுடைய இதர விஷயங்கள் இருக்குது, ப்ராக்டிக்கல்ஸ் இருக்குது. இது எல்லாத்தையும் கடந்து தான் நீங்கள் படித்தாகணும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் டோன்ட் வேஸ்ட் டைம். எக்ஸாமுக்கு முழு வீச்சில் தயாராகுங்க. உங்களுக்கு தேவையான ஹெல்ப் உங்கள் டீச்சர்ஸ்கிட்ட, ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட, பேரண்ட்ஸ்கிட்ட எல்லாத்திட்டையுமே கேட்டு வாங்கிங்க. படிக்கிறதுக்கு உங்களுக்கு என்னென்ன தேவையோ எல்லா விதமான என்வாயர்மெண்ட்டையும் க்ரியேட் பண்ணிக்கிட்டு தொடர்ந்து கண்டினியூஸாக படிங்க. இந்த தகவலை ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கங்க. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி மற்ற ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ்.